சிறைக்குள் கஞ்சா செல்போன் செல்வது எப்படி? டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்தது தமிழக வெற்றிக் கழகம். எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. அனுபவி ராஜா அனுபவிப்பதில் கருணாநிதியின் குடும்பம் சிறந்த குடும்பம். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் ரகுபதி, PK சேகர்பாபு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள். அதிமுக தலைமையகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. மக்கள் மனதில் என்றென்றும் நீங்கா இடம் பிடித்தவர் எம்ஜிஆர் என்று புகழாரம். ஆளுநர் RN ரவிக்கு எதிரான வழக்குகளை விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த கூடுதல் மனு விசாரணைக்கு ஏற்பு. பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய நபர் கைது. ரகசிய இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டவரிடம் காவல்துறையினர் விசாரணை. தனியார் நிறுவன ஊழியரிடம் 20 லட்சம் பறித்த வழக்கில் ஜாமீன் கோரி சிறப்பு காவல் ஆய்வாளர் IT அதிகாரி மனு. மனுதாரர்கள் எந்த கருணையும் பெற தகுதியற்றவர்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற கேல் ரத்னா விருது வழங்கும் விழா. உலக செஸ் சாம்பியன் குகேசுக்கு கேல் ரத்னா விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பொங்கல் தொகுப்புடன் 2000 ரொக்கம் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார அமைப்பு மாநாட்டில் தமிழ்நாடு பங்கேற்கிறது. வளர்ச்சியில் முன்னேறி பாயும் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் முதலீடுகளை ஈர்க்க திட்டம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கில் கைதான சின்னதுரை, ஷாகுல் ஹமீது ஆகியோர் ஜாமீன் கோரி மனு. CBCID பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமலாக்கத்துறையில் ஏதோ கோளாறு உள்ளது. மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு உச்சநீதிமன்றத்தில் பகிரங்க ஒப்புதல். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி காண சென்ற சிறுவன் பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதி. கடித்த பாம்பை அடித்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் பரபரப்பு. டெல்லி மெட்ரோ ரயில் கட்டணத்தில் மாணவர்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம். கேரளாவில் குளிர்பானத்தில் விஷம் கலந்து காதலன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் குற்றவாளி.
காதலி கிரீஷ்மா அவரது தாய் மாமன் நிர்மல்குமாரன் குற்றவாளிகள் என்று கேரள நீதிமன்றம் தீர்ப்பு. 76வது குடியரசு தினத்தையொட்டி முப்படையினர் தீவிர அணிவகுப்பு ஒத்திகை. பிரமிப்பு ஏற்படுத்திய வாகன அணிவகுப்பு ஒத்திகை. ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. இம்ரான் கானின் மனைவிக்கு 7 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு.